ஆடைகளுடன் let the celebrations begin. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறவிருக்கும் பகுதியில் பந்தல் கால் நடும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மேடை அமைக்கும் பணிகள் தொடங்கி இருக்கின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் காமராஜ் அளித்திருக்கும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று இந்த மாநாட்டு பகுதி, அதாவது விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலைகள பகுதியில மாநாட்டிற்கான அடிக்கல் நாட்டு பணியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இங்க அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து, அதாவது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் புனித நீர், அதாவது மும்மதங்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் கோயில்கள் வழிபட்ட புனித நீர் கொண்டு வரப்பட்டு இந்த பகுதியில் தெளிக்கப்பட்டு தொடர்ந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த மாநாட்டிற்கான பணிகள், அதாவது இருக்கைகள் அமைப்பதற்கு, மேடைகள் அமைப்பதற்கான பணிகள் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த நிறுவனத்தினர் தற்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த திடலில், அதாவது மாநாடு அமையக்கூடிய இந்த பகுதியில் நிறுவும் பணியில மேற்கொண்டு வருகிறாங்க. அதாவது 3 புல்டோசர்கள் கொண்டு நிறுவும் பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த மாநாடு பணிகள் ஈடுபட்டிருக்கூடிய அவருடன் கேட்போம், ஐயா, இந்த பகுதியில் மாநாடு அமைக்கிற பணிகள் மேற்கொண்டிருக்கீங்க, என்ன மாதிரி பணிகள் செய்ய சொல்லியிருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்கைகள் அமைக்க போறீங்க? சார், இருக்கைகள் ஒரு 50,000 பேர் சேர போட்டாங்க. இருக்கையில் சேர போட்டு உட்கார வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு பெரிய மாநாட்டுக்கான தமிழக சட்டசபையோட பழைய கோட்டையை முன்னாடி சார் அமைக்க சொல்லியிருக்காங்க. சேர் வசதி, மக்களுக்கு பேரிகார்டு வசதி, டாய்லெட் வசதி, குடிநீர் வசதி, மின் அமைப்பு எல்லாமே கேபிள் பக்கவா எல்லாமே பண்ணி கேபிள்ல போட சொல்லியிருக்காங்க. எல்லாருமே தலைவர் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு எல்லா பணிகள்லாம். மாநாட்டு அமைக்கும் பணியில எவ்வளவு தொழிலாளர்கள் பயன்படுத்துறீங்க, எத்தனை நாளுக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த மாநாட்டு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 300 பீப்புள் இங்க மாநாட்டில் வேலை செய்வோம். ஒரு 300 பீப்புள் வெளியே எல்லா மாநிலத்திலிருந்து வேலை செய்வாங்க. இதுக்கு கொடிகள், தோரணங்கள்லாம் எல்லாமே நம்ம குஜராத்ல இருந்து ரெடி ஆகுது, எல்லாமே அங்கிருந்து ரெடி ஆகி வருது. கொடிகள், பிரிண்ட் மாதிரி இந்த துணிகள், இந்த கீழே போறது எல்லாமே விரிப்பு எல்லாமே குஜராத்தில் தான். அது தவிர நம்ம கேரளாவில இருந்து வராங்க, எல்லா மாநிலத்திலிருந்து வெளி மாநிலங்களோட இந்த விரிப்பு, இந்த பலகைகள், இந்த போர்டு எல்லாம் கேரளாவில தான் வருது. எல்லாமே இந்த மாநாட்டுக்கான போர்டுகள் எல்லாம் இது எல்லாமே இது மறைமுகமா செய்யும்போது ஒரு 1000 பேர் சேர்ந்து செய்யறாங்க. எல்இடி வால், லைட்டு, எலக்ட்ரிக்கல், ஜென்ரேட்டே கிட்டத்தட்ட ஒரு 150 ஜென்ரேட்டர் வைக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே இது தனித்தனி வேலைகள்லாம் செய்யும்போது மறைமுகமா இங்க மாநாட்டை செய்யறது ஒரு 300 400 500 பேர் வேலை பார்ப்பாங்க. மறைமுகமா ஒரு 400 பேர் வேலை பார்ப்பாங்க. இந்த மாநாட்டு முழுவதுமா பணிகள் முடிச்சு என்னைக்கு அவங்க கிட்ட ஒப்படைப்பீங்க? இந்த மாநாடு நீங்களே தொடங்க ஆரம்பிச்சாச்சு. 4ஆம் தேதி பூஜை போட்டு விட்டாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி இன்னைக்கு நீங்களே வேலையை நாங்க தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் தளபதி 4 நாள் பிஃபோரா கேட்டிருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி முடிச்சு சொல்ல 20 தேதிக்குள்ள எல்லா பணியும் நாங்க முடிச்சு விட்டுருவோம். 22ஆம் தேதி எல்லாம் மேற்பணி முக்கியமான பணிகள்லாம் முடிச்சு விட்டு எல்லா பண்ணி நடந்துட்டு இருக்கு சார். அதாவது இந்த விஜய் மாநாட்டிற்கான பணிகள் இன்னைக்கு தொடங்கியிருக்க நிலையில, அதாவது மாநாடு 27 நடைபெறுவதற்கு முன்பாக அதை 4 நாட்கள் முன்பாக அனைத்து பணிகள் நிறைவேற்றப்பட்டு அவர்களும் ஒப்படைக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் நரேஷ், காமராஜ். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட the Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.